இப்போ வந்து நம்ம 12th அக்கவுண்டன்சி சாப்டர் 2ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் 9 தான் பார்க்க போறோம். ஹவ் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அப்பியர் இன் த ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்னு கேட்டாங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சப்ஸ்கிரிப்ஷன் எந்த இயர் சொல்லியிருக்காங்கன்னா 2019 சொல்லியிருக்காங்க. 19ல வந்து நமக்கு வேல்யூ வந்து 48,000 சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி கீழே என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா there are 300 members in the club each paying an annual subscription of 200 per annum சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு ஒரு 1000 rupees வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம ஃபார்மேட் எழுதிடலாம். சைட் பை சைட் தமிழ்ல ஹெட்டிங் போட்டுக்கலாம். வருவாய் மற்றும் செலவின கணக்கு. டெபிட் சைட் எக்ஸ்பெண்டிச்சர் சைட், கிரெடிட் சைட் வருவாய் இன்கம் சைட். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, 300 பேர் 200 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன் காசு. ஸோ 300 பேர் 200 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு 60,000 வரணும். பட் ஆனா அந்த இயர்ல நம்ம 48,000 தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். 60,000 ரூபாய் வர வேண்டிய இடத்துல நமக்கு சந்தா எவ்வளவு ரூபாய் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 48,000 ரூபாய் 48,000 தான் வந்திருக்கு. லாஸ்ட் சம்ல பாத்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் டைரக்டா சொல்லிட்டாங்க. பட் இங்க அப்படி சொல்லாம 300 பேர் 200 ரூபாய் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டோட்டல் எழுதிட்டோம், எவ்வளவு ரிசீவ் பண்ணியிருக்கோம்னு எழுதிட்டோம். அப்ப எவ்வளவு வராம இருக்கு, அந்த பேலன்ஸ் இருக்கிற 12,000. ஸோ இந்த 12,000 தான் இப்போ நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பெற வேண்டிய சந்தா 12,000. லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் கேட்டாங்கன்னா சம்ம நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இங்கே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால நம்ம பேலன்ஸ் ஷீட் ஓப்பன் பண்ணிடுறோம். இப்போ நம்ம இருப்பு நிலை குறிப்பு தான் தயாரிக்க போகிறோம். லயபிலிட்டிஸ் பொறுப்புகள்லாம் ஒரு பக்கம் போட்டுக்கிறோம். ஆப்போசிட்ல அசெட்ஸ் சொத்துக்கள்லாம் இந்த சைடு எழுத போகிறோம். இப்போ நம்ம அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை அசெட் சைடில் போடுறோம். ஏன்னா இது வர வேண்டிய காசு வர போகுது, அதனால இது நம்ம அசெட் சைடில் நோட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வர வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் வந்து 2017-18ல ஒரு 1000 rupees இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ 2017-18 1000 rupees. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது இந்த வருஷம் நமக்கு வர வேண்டிய சந்தா வந்து ஒரு 12,000 ரூபாய் இருக்கு. அதை நம்ம இந்த ஏர்போர்ட் எழுதிக்கலாம். 2018-19 12,000 rupees. ஆக மொத்தம் டோட்டலா அவுட்ஸ்டாண்டிங்லேருந்து நமக்கு வர வேண்டிய காசு 13,000 ரூபாய். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், அடுத்த வருஷத்துக்கு போய் நம்ம இந்த வருஷமே ஒரு 3,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம முன்கூட்டியே காசு வாங்கிட்டோம், பட் இன்னும் நம்ம அதுக்கான எந்த வேலைகளும் செய்ய போறோம். அதனால இட்ஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. அதான் நம்ம பொறுப்புகள் லயபிலிட்டிஸ்ல நோட் பண்ணிக்கிறோம். தமிழ்ல முன்கூட்டி பெற்ற சந்தான்னு சொல்லுவோம். 3,000 rupees நோட் பண்ணிக்கிறோம். இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. எக்ஸசைஸ் சம் நம்பர் 9 ட்ரை பண்ணி பாருங்க.